வரலாற்றிலேயே முதன்முறையா மெக்சிகோவை சேர்ந்த பெண் ஒருத்தருக்கு ஏஐ உதவியோட குழந்தை பிறந்திருக்கு. தொழில்நுட்பத்தோட அடுத்த பாய்ச்சலா மட்டும் இத பார்க்காம செயற்கை கருத்தரித்தலுக்கான செலவுகளை குறைக்கும் விஷயமாகவும் இத பாக்குறாங்க அறிவியலாளர்கள். விஞ்ஞானிகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஏஐ உதவியோடு பிறந்த முதல் குழந்தையை பத்தின விஷயங்களை விரிவா பார்க்கலாமா? மெக்சிகோ நகரத்துல இருக்கக்கூடிய குவாடா லஜாரா அப்படிங்கிற பகுதியில இருக்கிற ஹோப் ஐவிஎஃப் மெக்சிகோ கிளினிக். இந்த கிளினிக்கிற்கு வந்த 40 வயதான பெண் ஒருத்தருக்கு ஐவிஎஃப் அதாவது செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை செஞ்சிருக்காங்க. பல முறை முயற்சி பண்ணியும் அது தோல்வியில முடிஞ்ச நிலையில தான் மருத்துவர்கள் கையில எடுத்ததுதான் ஏஐங்கிற மந்திரத்தை. அதுபடி ஆரா அப்படிங்கிற ரோபோவை பயன்படுத்தி அந்த பெண் கருத்தரிக்க உதவி இருக்கிறாங்க மருத்துவர்கள். கன்சீவபிள் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற பயோடெக்னாலஜி கம்பெனி தான் மருத்துவர்களுக்கு அந்த ஆரா அப்படிங்கிற ரோபோவை கொடுத்ததா தெரிய வருது. சோ ஏஐ மூலமா துல்லியமான செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சையானது அந்த பெண்ணுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா பல முறை தோல்வியை சந்திச்ச அந்த பெண் ரொம்ப நாள் காத்திருப்புக்கு பின்னால இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு தாயா மாறி இருக்காங்க. இப்போ இந்த ஏஐ உதவியுடனான சிகிச்சை அப்படிங்கிறது மனித மூளையோட உதவி இல்லாம செயல்பட போறது கிடையாது. எப்போதும் போல ப்ராம்ப்டிங் கொடுக்கறதுக்கு மனிதனோட உதவி அவசியம் அப்படிங்கறதுனால முழுக்க மனிதனோட கண்காணிப்புல தான் இது செயல்படும்னு சொல்றாங்க. எனவே மருத்துவர்களால இயக்கக்கூடிய இந்த ஏஐயால் கிடைக்கக்கூடிய துல்லியத்தால பல ஆண்டுகள் கருத்தரித்தல்ல தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பதிக்கு ஒரு ஆசுவாசம் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. கூடவே இந்த கண்டுபிடிப்பு ஐவிஎஃப் சிகிச்சைக்கான செலவுகளை எதிர்காலத்துல குறைக்கும் அப்படிங்கறதும் இதோட கூடுதல் சிறப்பா பார்க்கப்படுது. மருத்துவ துறையில அதுலயும் குறிப்பா கருத்தரித்தல் துறையில இப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது புதிய சகாப்தத்திற்கான அடித்தளம் அப்படின்னே சொல்றாங்க அறிவியலாளர்களும் விஞ்ஞானிகளும்.